உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தேர்தல் எப்போது வந்தாலும் திமுக 200 இடங்களில் வெல்லும். ஆலந்தூரில் RS பாரதி அதிரடி பேட்டி. சென்னை அடுத்த ஆலந்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், சிறுபான்மையின ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, VCக சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழா நிறைவடைந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று உறுதியாக தெரிவித்தார். பாஜக மற்றும் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கருத்துள்ள கட்சிகள் கூட்டணி சேரலாம் என பாஜக கூறுவது அவர்களின் பலவீனத்தையே காட்டுகிறது. அமித்ஷா அல்லது மோடி என யார் வந்தாலும் திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது. பாஜகவினர் சிலரை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அதற்கு ஒருபோதும் பலியாகாது. தேர்தல் நாளைக்கே வைக்கப்பட்டாலும் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார். திமுகவை எதிர்ப்பவர்கள் யார் என்பதையும் திமுக மக்களுக்காக செய்த நன்மைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில், யார் கண்காட்சி நடத்துகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அவர் கட்சி ஆரம்பித்து விட்டதால் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. இதைவிட பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கட்சி திமுக. மலையை பார்த்து நாய் குறைத்தால் மலை ஒன்றும் குறைந்து விடாது என விமர்சித்தார். மேலும் 5 முனை போட்டி ஏற்பட்டாலும் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என தெரிவித்தார். அரசியலில் நடித்து கொண்டிருந்த ராஜா தற்போது சினிமாவில் நடிக்க செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாகும். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக RS பாரதி கிண்டலாக குறிப்பிட்டார். பாஜகவை பொறுத்த மட்டும் எதையும் செய்யக்கூடியது. அதனால அதுல இருந்து அவங்க பலவீனம் ஆகிவிட்டாங்கன்னு தெரியுதில்ல. அவங்க கூட்டணி பலமா இல்லைன்றதுக்கு அவர் இந்த வேண்டுகோளே ஒரு சாட்சி அமையதில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியாவது யாரையாவது சேர்த்து பார்க்கலாமான்னு பார்க்குறாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை எதிர்க்கிறவர்கள் யார், திமுக செய்தது என்ன என்பதெல்லாம் தீர்மானிச்சிட்டாங்க. இன்னும் எலெக்ஷன் நாளைக்கு வச்சா கூட திமுக 200 இடங்களில் ஜெயிக்கும். ஆக இது அமித்ஷா இல்லை, மோடியில் யார் வந்தாலும் தடுக்க முடியாது. அதனால்தான் சில பேரை தூண்டி விட்டு பார்க்குறாங்க. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு அதுக்கு இணையாகாது. இந்த வர இருக்கிற 2026 தேர்தலில் தளபதி மு.க.ஸ்டாலினுடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால்தான் இதை பண்ணுறாங்க. சார், ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா திமுகவை மேலே கடுமையான விமர்சனங்களை தாவேகா தலைவர் விஜய் வச்சுக்கிட்டு வர்றாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஆட்சி நடத்துறா, அவங்க கண்காட்சியாக நடத்திட்டுறான்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை கொடுத்து கண்காட்சி யார் நடத்துறாங்கன்றது மக்களுக்கே தெரியும். அவர் தான் கண்காட்சி நடத்திருக்காரு. நாங்கள் நிஜ காட்சி தான் நடத்தி மக்களுக்கு சாதனை சாதிச்சிருக்கோம். சும்மா வந்துட்டு போறாங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சதுக்காக பேசிட்டு இருக்க அவரை நாங்கள் பெருசாக மதிக்க ஏற்றலை. காரணம் என்னன்னா, இதை விட பெரிய எதிரிகளை நாங்கள் பார்த்து சாப்பிட்டு ஜீரணிச்சு வெற்றி கொடி நாட்டிய ஒரு கட்சி. அதனால நாங்கள் மலை போன்றவங்க. எங்கள் மலையை பார்த்து நாய் குலைக்கிறவர் எடுத்துக்கிட்டவே நாய் குலைக்கிறோம். அதனால மலை குன்றி விடாது. அதனால ஏற்கனவே குலைச்ச நாய்களோட இது ஒன்றும் செஞ்சு வேண்டியது. எப்பொழுதும் சார், கடைசி கேள்வி சார், எப்பொழுதும் சூழ்நிலையிலே தற்போது இந்த 2026 சட்டமன்றம் மிகவும் சூடு பிடிச்ச ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதாவது மும்முனை போட்டியாக இருக்கிறது. இதை திமுக எப்படி எத்தனை முனையாக இருந்தாலும் சரி, 3 முறையாக இருந்தாலும் 3 முறையாக இருந்தாலும் 2 முறையாக இருந்தாலும் சரி, 5 முறையாக இருந்தாலும் சரி, திமுக தனிப்பெருமையானோடு வெற்றி பெறும். சார், ராஜா புதுசா ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு. அது குறித்து ஒரு கருத்து. படம் ரிலீஸ் ஆகாம யூடியூப்ல வந்திருக்கு. அவர் புதுசா அரசியல் பிரவேசம் முடிஞ்சு இப்போ இவ்வளவு நாள் நாட்டில் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப சினிமாவில் நடிக்கிறாரு. ஆக ஒரு சிறந்த நடிகராக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.